நிறைய மக்கள் என்கிட்ட இதை பத்தி பேசுன்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த போதை மறுவாழ்வு மையம், இந்த போதை மறுவாழ்வு மையம் உண்மையாவே நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இல்ல. 99% இல்லவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அந்த மறுவாழ்வு மையத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வெறும் கம்ப வச்சு அடிக்கிறது, சாப்பாடு சரியா போடாம இருக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரியான டார்ச்சர் தான் இருக்கும் தவிர்த்து இவங்களுக்கு மறுவாழ்வு மையத்துல போனோடனே மாறிட மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாம என்ன செய்யறாங்கன்னா, இதுல போய் அனுப்பி விட்டோன்னே அது நம்ம புள்ள நல்லா வந்துருவாங்க, நம்ம கணவன் நல்லா வந்துருவாங்க, நம்ம அப்பா நல்ல விதமா மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அந்த மாற்றங்கள் இருக்காது. அதனால நீங்க இந்த மாதிரியான இடத்துல அனுப்புறதுக்கு பதிலாக சைக்காலஜிக்கலா படிச்ச டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது சைக்காலஜிக்கலான எஃபெக்ட் இது. சோ இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி கொடுக்கணும் தவிர்த்து இந்த மறுவாழ்வு மையத்தை நோக்கி யாரையும் அனுப்பாதீங்க. என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். நான் என்னோட கம்பெனியில ஒர்க் பண்ண 3 பேரா இப்படிதான் மறுவாழ்வு மையத்துல அவங்க குடும்பம் சேர்த்து விட்டாங்க. அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் மேக்ஸ் டீச்சர், அவர் எங்களோட ஏரியால மேக்ஸ் டீச்சர். ஆனா அவர் மாச சம்பளத்துக்கு போனா குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட இன்டீரியர் கம்பெனில அவர் ஜாயின் பண்றாரு. நான் இப்ப கேக்குறேன், நீங்க மேக்ஸ் சார் தானே சார், நீங்க எதுக்கு வர்றீங்க அப்படின்னு. இல்ல இது டெய்லி எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு. டெய்லியும் காசு கிடைச்சா டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல வந்தாரு. அவர் எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்ணும், மாறல. ஆனா கடைசியில அவரை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்துல கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்த்து விட்டாங்க. அவங்க வீட்டுல சேர்த்து விட்டு ஒரு 2 மாசம் அவர் அங்கேயே இருந்தாரு. 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தோடனே எல்லாருமே நல்லா மாறிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் டெய்லியும் காலையில இருந்து குடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வாட்டி இதை நான் ரோட்ல போற பார்க்கும்போது நான் கேட்டேன், ஏன் வேலைக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னை ஏமாத்திட்டாங்க சார், என்னை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டாங்க, என்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டாங்க, நான் படிச்சதெல்லாம் போயிருச்சு, நான் இதுக்காக என் குடும்பத்தை நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவர் இறந்து போயிட்டு. என்னோட ஃப்ரெண்டு போலீஸ்கார பையன், அவனும் மறுவாழ்வு மையத்துல அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா, இல்ல மறுவாழ்வு மையத்துல அப்போ சொல்றேன் அப்படி செய்யக்கூடாது, மறுவாழ்வு மையத்துல கொண்டு போய் சேர்க்காதீங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போங்க, இதுல சைக்காட்ரிக் இவங்கள நீங்க டாக்டர்கிட்ட தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்காம மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டு அவனை போட்டு அடி நடிச்சு அவங்க அங்க சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. சூசைட் பண்ணி இறந்துட்டான். அது எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்திருக்கும். அதனால தயவு செய்து இந்த மறுவாழ்வு மையத்தை போகாது. இந்த மறுவாழ்வு மையம் சொல்லி நடத்துறது அவங்களுக்கு லைசன்ஸ் யாரு கொடுக்கறாங்க, இந்த மறுவாழ்வு மையம் நடத்துறாங்களா, அவங்களுக்கு லைசன்ஸ் எப்படி கிடைக்குது, எப்படி அவங்க ஒரு சைக்காலஜிக்கலா எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எப்படி அடிக்கலாம், இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுல போய் சேர்க்கிற எல்லாருமே எப்படியாவது மாறணும்னு நினைச்சு போய் சேர்க்கிறாங்கல்ல, அவங்க அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அடி வாங்கும் போது அவன் என்ன செய்யறான், அவமானமா நினைச்சுக்கிறான். அதை நினைக்கிறனால என்ன செய்யறான், திருப்பி வெளியே வந்தோடனே இதோட இன்னும் அடிச்சதோட இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாக தான் வெளியாகிறான் தவிர்த்து அதை அவன் குறைக்க மாட்டாங்க. அதனால இந்த மறுவாழ்வு மையத்துல போய் சேர்க்கிற எண்ணம் அப்படி இருக்கிற யாரா இருந்தாலும் தயவு செய்து பண்ணாதீங்க.